கிளியர் வேகன்சி வர்சஸ் விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னா என்னங்கறத பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட், கிளியர் வேகன்சினா ரவுண்ட் 1ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் போய் சேர்ந்திருக்கும். பட் அந்த சீட்டை அவங்க வேணா நாங்க ரவுண்ட் 2ல அப்கிரேடேஷனுக்கு போய்க்கிறோம், ஆர் பொதுவாவே ரவுண்ட் 1ல எங்களுக்கு தந்த சீட் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி கன்ஃபார்மா ரவுண்ட் 2க்கு இந்த சீட் கேரி ஆன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் வேகன்சிஸ். இதுவே ரவுண்ட் 1ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் கிடைச்சிருச்சு, அவங்க ரவுண்ட் 2லயும் அப்கிரேடேஷனுக்கு ஆப்ட் பண்ணிருக்காங்க. இஃப் இன் கேஸ் ரவுண்ட் 2ல நல்ல காலேஜ் கிடைச்சா அதுக்கு போவாங்க, இல்லைன்னா ரவுண்ட் 1ல அவங்களுக்கு கிடைச்ச சீட்டுக்கு போவாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே தான் விர்ச்சுவல் வேகன்சிஸ். சோ நீங்க மெயினா கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கிளியர் வேகன்சிஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்கணும். அண்ட் கிளியர் வேகன்சிக்கு நீங்க வாங்கி இருக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி உங்களால அங்க சீட் வாங்க முடியுமா, உங்களோட ட்ரீம் காலேஜ்ல சீட் வாங்க முடியுமா அப்படிங்கறத தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா விர்ச்சுவல் வேகன்சி எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ பி ரெடி ஃபார் த சீன். அண்ட் இந்த மாதிரி நீட் கவுன்சிலிங்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ யாரெல்லாம் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு இருக்கீங்களோ, சீரியஸான நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் மறக்காம நீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. லெட் மீ see and come up with the next video.